இந்தியாவின் முக்கியத்துவம் வாய்ந்த ராமகிருஷ்ணா மடங்களில் ஒன்றான உதகமண்டலம் ராமகிருஷ்ணா மடம் நூற்றாண்டு விழாவினை விமரிசையாக கொண்டாடியது. நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த துறவிகள் பக்தர்கள் முன்னிலையில் நடந்தது. உலகளாவிய ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்கள் வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்தார். ஊட்டி ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி ராகவேஷானந்தர் வரவேற்று பேசுகையில், மிக பழமையான ஆன்மீக சாதகர்களை மேன்மை கொள்ள செய்த மடம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடரான சுவாமி சிவானந்தர் அவர்களால் 1926ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரடி சீடர்கள், உலகின் சிறந்த தத்துவ அறிஞர்கள், தேசப்பிதா காந்தியடிகள் தொடங்கி பல உன்னத தலைவர்கள் வந்து ஆசி வாங்கி சென்றுள்ளனர். நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு 10 கிராமங்களில் ராமகிருஷ்ணா சமுதாய கூடங்கள் நிறுவப்பட உள்ளது. இதன் ஒரு பாகமாக மீகேரி கிராமத்தில் சமுதாய கூடம் மற்றும் விவேகானந்தா நினைவு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சுவாமி விவேகானந்தரின் முழு உருவ சிலை நிறுவப்பட்டு தலைமை சுவாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. பாமர மக்களுக்கு குளிர்கால போர்வைகள், நல உதவிகள் வழங்கப்பட்டன. சுவாமி விவேகானந்தர் கல்வி மையம் தொடங்க உள்ளோம். அடித்தள மக்களின் வாழ்க்கை மேம்பட சேவை தொடரும் என்றார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நீதியரசி ஆர். பூர்ணிமா அவர்கள் பேசுகையில், உலகிற்கு இன்று அவசியம் பொறுமை, சகிப்புத்தன்மை, அறிவுபூர்வமான சிந்தனைகள், உலகளாவிய அன்பும் சகோதரத்துவமும் வேண்டும். இதுதான் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அன்னை சாரதா தேவியின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது என்றார். சுவாமி சாந்தமானந்தாஜி குருகிராம் செயலாளர் பேசுகையில், அன்னை சாரதா தேவியின் வாழ்க்கை பெண்களின் ஆன்மீக மாற்றத்திற்கான சக்தியாக இருந்தது என்று குறிப்பிட்டார். ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன் அகில உலக தலைமை ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்கள் பேசுகையில், உலகின் மிக பழமையான வேதங்கள், உபனிஷத் பிரபஞ்ச அறிவையும் வாழ்க்கை முறைகளை நமக்கு கற்பிக்கிறது. உலகளாவிய அன்பும் சகோதரத்துவமும் தான் இன்றைய தேவையாக உள்ளது. இளைஞர்களின் ஒழுக்கமான ஆழ்நிலை சக்தி இன்று உலகை வழிநடத்த அவசியம் என குறிப்பிட்டார். சுவாமி சக்தியுக்தியானந்தா நடைபெற்ற நிகழ்வில் படுகா கலாச்சாரம், பள்ளி குழந்தைகளின் விளையாட்டு, கலை, நாட்டியம், பல கலைஞர்களின் சங்கீதம், பஜன்ஸ், தன்னலமற்ற சேவை பணிகள் நிகழ்வின் சிறப்பிற்கு காரணமாக இருந்தது என்றார். இந்நிகழ்வின் ஏற்பாட்டினை சுவாமி ராகவேஷானந்தா மகாராஜ் தலைமையில் நடைபெற்றது.